தந்தை மகன் தூயாவின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான வெளியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது புதிய ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்படவும் அவருடைய நன்கொடையாளர்கள், உபகாரிகள், குடும்ப நலனுக்காகவும் மற்றும் கட்டிட பணியாளர்களின் பாதுகாப்பு வேண்டியும் அமலூர்ப்பு மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ் அகாடமி, உருது தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும் அருள் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்சிக்காகவும் சிவராஜன் ஜான்சிரானை குழந்தை நன்கு பிறந்தமைக்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் தாய் செய் நலனுக்காகவும் யூஜின் ஆரோக்கியராஜ் எர்னஸ்ட் ஆண்மலை பாட்சிக்காகவும் ஜில்பர் முத்தப்பா ஆண்மலை பாட்சிக்காகவும் அன்னமரி நல்ல உடல்நலன் வேண்டியும் லத்தூர் லூசியா கண் பார்வை நலன் பெற வேண்டியும் ஜான் கிறிஸ்டோபர் ஆண்மலை பாட்சிக்காகவும் ஜோசப் நன்றியறிதலாகவும் கமிலா பிலிக்ஸ் உடல் உள்ள நலனுக்காகவும் செல்லப்பன் ஆண்மலை பாட்சிக்காகவும் தங்கப்பிரகாசம் கித்தேரியம்மாள் அந்துவான் ராயர் அடைக்கிழமெரி ராபர்ட் ராயர் இவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும் முருகன் மற்றும் ஸ்டீஃபன் குடும்பத்தினர் குடும்ப சமாதானம் வேண்டியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பேபி ஜெனட் ஆண்மலை பாட்சிக்காகவும் திமோஷ் பெரியநாயகசாமி அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும் பிரவீன் ஏசுதாஸ் உடல் உள்ள நலனுக்காகவும் விரைவில் வேலை கிடைக்கவும் பெர்த் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் உணரியன் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். கடமைக்கும் தவறியதால் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் எப்பொழுதும் கல்யாண பரிசுத்த மரியே சகோதரி சகோதரிகளே உங்களை ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளவும். எல்லாமல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாளின் ஆதரவு பெற்று மகிழ்ச்சியேறும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அந்த அன்னையின் பரிவுமிக்க வேண்டுதலால் நாங்கள் தீமைகள் அனைத்தினின்றும் விடுதலை பெற்று நிலையான பேரின்பத்தை அடைவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இனி இரவே இராது, ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் அவர்கள் மீது ஒளி வீசுவார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 1-7 முடிய. வானதூதர் வாழ்வளிக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஆற்றை எனக்கு காட்டினார். அது பளிங்கு போல் ஒளிர்ந்தது.
அது கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருந்த அரியணையிலிருந்து புறப்பட்டு நகரின் தெருவே பாய்ந்தோடியது. ஆற்றின் இருமருங்கும் வாழ்வு தரும் மரம் இருந்தது. மாதத்திற்கு ஒரு முறையாக அது ஆண்டுதோறும் 12 முறை கனிகள் தரும். அதன் இலைகள் மக்களினங்களை குணப்படுத்தக்கூடியவை. சாபத்துக்கு உள்ளானது எதுவும் நகரில் இராது. கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருக்கும் அரியணை அங்கு இருக்கும். கடவுளின் பணியாளர்கள் அவரை வழிபடுவார்கள். அவரது முகத்தை காண்பார்கள். அவரது பெயர் அவர்களுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும். இனி இரவே இராது. விளக்கின் ஒளியோ கதிரவனின் ஒளியோ அவர்களுக்கு தேவைப்படாது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் அவர்கள் மீது ஒளி வீசுவார். அவர்கள் என்றென்றும் ஆட்சி புரிவார்கள். பின்னர் அந்த வானதூதர் என்னிடம், இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை. விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டுமாறு இறைவாக்கினரை தூண்டி எழுப்பும் விரைவில் வருகிறேன் என்றார். இந்த நூலில் உள்ள இறைவாக்குகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். மாரநாத்தா ஆண்டவராகிய இயேசுவே வாரும். மாரநாத்தா ஆண்டவராகிய இயேசுவே வாரும். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி. மாரநாத்தா ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர், பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதியில் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியவை. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவருடைய கைகளே உருவாக்கின. பல்லவி. மாரநாத்தா ஆண்டவராகிய இயேசுவே வாரும். வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். பல்லவி. மாரநாத்தா ஆண்டவராகிய இயேசுவே வாரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதமாறு அந்த நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார்.
இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான வெளியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, ஆண்டின் பொது காலத்தின் இறுதி வாரத்தின் இறுதி நாளிலே இருக்கின்ற நாம் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடவும், இந்த உலக ஈர்ப்புகளிலிருந்து எச்சரிக்கையாயிருக்கவும் இயேசு நம்மை அழைப்பதை பார்க்கின்றோம். ஒருவர் தமது வாழ்வின் அனுபவத்தை என்னோடு ஒரு நாள் பகிர்ந்து கொண்டார். வாழ்விலே எல்லாவற்றையும் நான் சிறப்பாக முடித்து பணி நிறைவை பெற்று தற்பொழுது ஓய்விலே இருக்கிறேன். எனக்கு அவ்வப்போது நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நான் கல்லறைக்கு சென்று கல்லறை சந்திக்கின்ற பழக்கம் உண்டு. இந்த கல்லறைகள் தான் நமக்கு வாழ்வின் அர்த்தத்தை நமக்கு நினைவூட்டுகின்றன. இந்த உலகிலே எதை பற்றி கொண்டு வாழ வேண்டும், எதன் மேல் பற்றில்லாமல் இருக்க வேண்டும் என்பதை கல்லறைகள் எனக்கு அவ்வப்போது நினைவூட்டி கொண்டே இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் வெகு விரைவிலே நாம் அனைவரும் இந்த மண்ணுக்கு திரும்ப வேண்டும், மண்ணோடு மண்ணாக வேண்டும். எனவே இந்த உலக வாழ்விலே பெருவிதமான ஆணவத்தையும் அகங்காரத்தையும் தான் என்ற பெருமையையும் பிறரை பழிவாங்க வேண்டும், பிறரை விட உயர்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணங்களை எல்லாம் தவிடுபொடியாக்குகின்றது இந்த கல்லறை. அத்தோடு இல்லாமல் இறைவனை பற்றி கொண்டு வாழ இந்த கல்லறை இவ்வுலகிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் எனக்கு அவ்வப்போது நினைவூட்டும். இதுதான் என்னுடைய வாழ்வின் வெற்றியின் ரகசியம், இதைத்தான் எனது வாழ்விலே நான் வாழ்ந்து நிறைவை கண்டிருக்கிறேன் என்று கூறுவார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த உலகம் பலவிதமான இன்பங்களை தந்து நமது உள்ளங்களையும் சிந்தனைகளையும் மந்த நிலைக்கு கொண்டு வந்து நம்மை இறைவனிடமிருந்து பிரிப்பதிலே குறியாயிருக்கின்றன. எனவே இவற்றின் பொருட்டு நாம் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க இறைவன் நம்மை கேட்டுக்கொள்ளுகின்றார். அத்தோடு இல்லாமல் இறை உறவிலே எப்பொழுதும் நிலைத்திருக்க எப்பொழுதும் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள், விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்று கூறுவதையும் பார்க்கிறோம். அன்னை மரியாவே நமது வாழ்வின் மாதிரி. இந்த தாய் இந்த உலகத்தின் பொருட்களின் மீதும் இந்த உலகத்தின் இன்பங்களின் மீதும் எப்பொழுதும் தமது உள்ளத்தை செலுத்தியதில்லை. எனவேதான் எதையுமே இந்த தாய் எதிர்பார்க்கவில்லை. இறைவனுடைய அழைப்புக்கு அடிமையை போல தம்மை அர்ப்பணித்தவர் நமது அன்பு தாய். அத்தோடு இல்லாமல் இறை உறவுதான் நிலையான உறவு. அந்த நிலையான உறவை பெற்றுக்கொள்ள பிறரன்பின் இரக்கச் செயல்களின் வழியாகவும் ஜபத்தின் வழியாகவும் நிலைத்திருப்பது ஒன்றே வழி என்பதை இந்த தாய் நமக்கு வாழ்ந்து காட்டியவர். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகத்தின் முடிவையும் நமது முடிவை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பொது காலத்தின் இறுதி நாளிலே நமது அன்னையை போல நாம் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து இறைவனுடைய உறவிலே மன்றாடி நிலைத்திருப்போம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பலியின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையின் நலனுக்காகவும்
பரிவன்பு மிக்க இறைவா, தூய மரியாளின் நினைவு நாளில் நாங்களும் அளிக்கும் இந்த காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் கனிவுடன் கண்ணோக்கும். இவை உமக்கு உகந்தவையாகி எங்களுக்கும் அது பரிவிரக்கத்தை பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவி நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தமது கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே முத மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணியணியாக இடையராத புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருவது ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்தரம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவருடனே கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும்.
உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக எங்களது குடும்பங்களிலே மறைத்தவர்கள், உத்தரேஸ்வரத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்கள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, ஏகமே இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு சமாதானத்தை தந்தது. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் உடலும் ரத்தமும் நம்மை காத்தனத்தை வாழ்விப்பதா.
மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. கையகும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கையகும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவதிலே உருப்பதித்து கருத்துடரே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. அனைவரும் முழந்தாளிடுவோம். வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் தானே என்னுடைய திருத்தலத்தை நாடி தேடி வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த அன்னை வழியாக இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஜெபத்தின் வழியாக உருக்கமுடன் மன்றாடுவோம். மசவியல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்புவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுகிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பி அருளும். இரக்கம் நிறைந்த மாதாவை இவை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை மக்களாக ஏற்றருளும். கலங்கமற்ற கன்னிகையே, மறுபிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத்தம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கும் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நிர்மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமீன். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவி கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும்.
கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு திருப்பாத்தை அட்டி வருகின்றோம். பெருமூச்செழுத பாவியாகிய நாங்கள் தயாலத்துக்கு காத்து கொண்டு சமூகத்தில் நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியா கேட்டு எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். ஜென்ம பாம்பில்லாமல் உற்பத்த மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக அப்படி திருக்குமாரிட வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அமர்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமது புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றன. தொடர்ந்து ஆலய பணிகளுக்காக உங்களது ஜெப உதவியையும் தாராள உள்ளத்தையும் அன்போடு எதிர்பார்க்கின்றோம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக நிற்போம். ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவா, மீட்பளிக்கும் அருட்சாதனோனவன் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவனின் நன்மையாகிய புனித கன்னிமரியாளுக்கு வணக்கத்துடன் விழா கொண்டாடும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றும் துய்த்திட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. வழிகள் திருத்தந்தை ஆய்வுகள் குருக்கள் பிரகரத்தாரின் ஆண்களை பாற்றிக்காகவும் இன்றைய திருப்பலியில் இணைவு கூறப்பட்ட ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஒத்துழைப்பு சிறந்தனை வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களுக்காகவும் இக்கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் குருக்களின் ஆன்மாக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரிமுகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் வச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. இந்த மரியை வாழ்க்கை கற்றும் நிறைய பெண்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவேஷன் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியை வாழ்க்கை கற்றும் நிறைய பெண்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவேஷன் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. மரியை வாழ்க கற்றும் நிறைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவேஷன் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியை வாழ்க கற்றும் நிறைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவேஷன் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியை வாழ்க கற்றும் நிறைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவேஷன் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியை வாழ்க கற்றும் நிறைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவேஷன் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியை வாழ்க கற்றும் நிறைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவேஷன் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியை வாழ்க கற்றும் நிறைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவேஷன் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தாயே உத்தரிக்கும் சலசோக்கு ஓயகஞ்சமும் ஆதரவும் நீயே. ஓயகஞ்சமும் ஆதரவும் நீயே. தாயே உத்தரிக்கும் சலசோக்கு ஓயகஞ்சமும் ஆதரவும் நீயே. ஓயகஞ்சமும் ஆதரவும் தாய் விட்டு பிள்ளை நிற்கலாமோ, உன் தந்தை விட்டு துயர் விட்டு போமோ. தூய கருணை நீரை தாயே, இவர் துயரெல்லாம் நிற்க வருவாயே. இவர் துயரெல்லாம் நிற்க வருவாயே. தாயே உத்தரிக்கும் சலசோக்கு ஓயகஞ்சமும் ஆதரவும் நீயே. ஓயகஞ்சமும் ஆதரவும் நீயே. நித்திய இளைப்பாற்றியவர்களை பழித்தருளும் ஆண்டவரே, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.